பூண்டி மாதா பேராலயம், பூண்டி மாதா பைசிலிக்கா என்பது தஞ்சாவூரில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் வடமேற்கில் திருக்காட்டுப்பள்ளிக்கு அருகே பூண்டி என்னும் ஊரில் அமைந்துள்ள ஒரு கிறிஸ்தவ பேராலயம் ஆகும். இவ்வாலயம் கொள்ளிடம் ஆற்றிற்கும் காவிரி ஆற்றிற்கும் நடுவில் அமைந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இத்தாலிய நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ போதகரான அருத்தந்தை வீரமாமுனிவரின் இராங் கோன்ஸ்டன்டின் ஜோசேப் பிஸ்காய்ச்சே முயற்சியால் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட சமயத்தில் ராணி இம்மாகுலேட் மேரி தேவாலயம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. 1955இல் இக்கோவிலின் பங்குத்தந்தையாக பணியாற்றிய தந்தை லூர்து சேவியர் கோவிலை புதுப்பிக்க எண்ணி ஒரு பொறியாளரிடம் ஆலோசனை கேட்டார். ஆலயத்தின் உள்கட்டமைப்புகளை பாதிக்காமல் கூரையை மட்டும் சீரமைக்க எண்ணினார். அதற்காக ஆகும் செலவிற்கான பணத்தை தன்னால் ஏற்பாடு செய்ய முடியாதென எண்ணியவர் பூண்டி மாதாவிடம் தன் வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்தார். அன்று இரவு பெய்த மழையில் கோவிலின் கூரை மட்டும் இடிந்து விழுந்தது. ஆலயத்தினுள் எந்த பொருளும் சேதம் அடையவில்லை. பொருட்செலவும் மிச்சமானது. அன்று முதல் பூண்டி மாதா கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கும் கோவிலின் வடிவம் அருத்தந்தை லூர்து சேவியரால் திருத்தி அமைக்கப்பட்டது. அருத்தந்தை லூர்து சேவியரின் உடல் பூண்டி மாதா கோவிலின் உள்ளேயே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் புனித தன்மையை உணர்ந்து 1999இல் இக்கோவிலுக்கு போப் ஜான் பால் II என்பவரால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது.